அங்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் களம் கண்டிருக்காங்க. அப்போ ராணி ஸ்ரீகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிச்சயமான ஃபேஸ் கிடையாது தொகுதியில. ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அங்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இவருக்கு கிடையாது. அதனால இந்த தொகுதியில இந்த ரெண்டு வேட்பாளர்களுக்கு இடையில பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் அப்ப களத்துல மக்கள் பிரதிபலித்த தகவல்களை வச்சு பார்க்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அங்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. சுமார் 32% மக்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். இந்த வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சூழல் அங்க உருவாகி இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே தலைவர்கள். அங்க மக்களை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர குல சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போதான் டாக்டர் ஐயாவுக்கு ஓட்ட போட்டோம்னா அண்ணன் கோவிச்சுக்குவாரு, அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம்னா டாக்டர் ஐயா கோவிச்சுக்குவாரு, அப்ப நாங்க யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த மிக முக்கியமான ரெண்டு தலைவர்கள் மோதக்கூடிய நிகழ்வு இடையில திமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்குகளை எளிதாக அறுவடை செய்து இந்த தென்காசி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு களமாகத்தான் பல கோரிக்கைகளை திமுகவுடைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நிறைவேற்றல அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைத்தாலும் இங்க ரெண்டு மாபெரும் தலைவர்கள் மோதக்கூடிய நிகழ்வு மக்களை திமுக பக்கம் திசை திருப்புகிறது. இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கும்போது ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். சார், தென்காசி தொகுதியின் இறுதிக்கட்ட கள நிலவரம் எப்படி சார் இருக்கு இப்போ? அதாவது தென்காசியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி அப்படிங்கிறதான் தென்காசியில் பரவலாகவே எல்லாரும் வெளியிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மும்முனை போட்டியில் யார் யாருக்கு இடையில போட்டி அப்படிங்கிற கேள்விகள் வரும்போது தான் அங்கு களம் கண்டிருக்கக்கூடிய அதிமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் இடையில தான் மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது தான் ஊடகங்கள் எல்லாமே வெளியிட்டு இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளிலேயே ஒரு தனி தொகுதி அப்படின்னா இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. அதே நேரத்தில் பட்டியலின சமுதாய மக்கள், அதாவது தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய மிக முக்கியமான இருபெரும் தலைவர்கள் ரெண்டு பேருமே எதிரும் புதிருமாக நின்று மோதுறாங்க. ஒன்று கிருஷ்ணசாமி அவர்கள், இன்னொன்று ஜான் பாண்டியன் அவர்கள். ரெண்டு பேருமே எதிரும் புதிருமாக மோதுறதுனால இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் முன்னிலை பெறப் போகிறார்கள், யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விகள் வந்து பரவலாகவே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் களம் கண்டிருக்காங்க. அப்போ ராணி ஸ்ரீகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பரிச்சயமான ஃபேஸ் கிடையாது தொகுதியில். ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அங்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இவருக்கு கிடையாது. அதனால இந்த தொகுதியில் இந்த ரெண்டு வேட்பாளர்களுக்கு இடையில பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையில தான் மிகப்பெரிய போட்டி அப்படின்னு சொல்லி தான் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க. இப்படி வெளியிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் தற்போதைய நிலையில கள நிலவரம் எப்படி இருக்கிறது. ஏன்னா வந்து நாம பாத்தீங்கன்னா இந்த தென்காசி தொகுதிக்கு நேரடியாகவே சென்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க, மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம நேரடியாகவே களத்துல சென்று தான் எடுத்துட்டு வந்தோம். அப்ப களத்துல மக்கள் பிரதிபலித்த தகவல்களை வச்சு பார்க்கும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அங்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில தேவேந்திர குல வேளாளர் மக்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க. சுமார் 32% மக்கள் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவர்களுடைய சமுதாய இருபெரும் தலைவர்கள் ரெண்டு பேர் எதிரும் புதிருமாக நிற்கிறதுனால இந்த வாக்குகள் பிரிவதற்கான ஒரு சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே தலைவர்கள். அங்கே மக்களை பொறுத்த வரைக்கும் தேவேந்திர குல சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற கேள்விகளை முன்வைக்கும் போது தான் டாக்டர் ஐயாவுக்கு ஓட்ட போட்டோம்னா அண்ணன் கோவிச்சுக்குவாரு, அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம்னா டாக்டர் ஐயா கோவிச்சுக்குவாரு, அப்போ நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறது அப்படிங்கிற குழப்பமான ஒரு நிலையில தான் நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன காரணம்னா ஜான் பாண்டியன் அவர்களும் பிரச்சாரத்தை தீவிரமா எடுத்து சென்றுகிட்டே இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த தென்காசி தொகுதிக்கு வந்து பிரச்சாரங்களில் ஈடுபடுறாங்க.
அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்று ராணி ஸ்ரீகுமார் வெற்றி பெற வேண்டும் என்று தீவிரமான பிரச்சாரங்களை அங்கே முன் வச்சாங்க. பொறுப்பு அமைச்சரிடத்திலையும் இந்த தொகுதியை நாம கைப்பற்றியே ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா கடந்த தேர்தலில் தான் தென்காசி தொகுதி திமுக வசம் வந்திருக்கிறது. இந்த முறையும் திமுக கைப்பற்றணும், திமுகவுடைய வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதியை மாற்றணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலையும் முன் வச்சுட்டு வந்திருந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் கள நிலவரத்தை பார்க்கும்போது தான் இப்போ அதிமுக சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சி, அதாவது இஸ்லாமிய மக்கள் மத்தியில் ஒரு வலுவான நிலையில் இருந்துட்டு இருக்கு. இந்த கட்சியுடைய வாக்களை எல்லாம் அறுவடை செய்து விடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்லாமிய வாக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய பிரதிபலிப்பை பார்க்கும்போது திமுக பக்கம் வருவதற்கான ஒரு சூழல் தான் அங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேவேந்திரகுல வேளாளருடைய வாக்குகள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதே நேரத்தில் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சமுதாய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடார் சமுதாய மக்கள் 18% இருக்காங்க. அதை தாண்டி முக்குலத்தோர் சமுதாய மக்கள், நாயுடு சமுதாய மக்கள், முதலியார், பிள்ளைவாள் அப்படின்னு சொல்லி மற்ற சமுதாய மக்களும் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு தலைவர்களுக்கு இடையில் நம்ம சிக்காமல் திமுக சைடு சென்று விடலாமா அப்படிங்கிற நிலையில் தான் மக்களுடைய பிரதிபலிப்பே இருக்கிறது. அதே நேரத்தில் நாம தான் நம்முடைய ரியல் அண்ட் வாய்ஸ் சேனலில் பேசும்போது கூட ஆரம்பத்தில் பேசும்போது இந்த தொகுதி ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்க அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம். ஏன்னா தொகுதியுடைய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் அவர்கள் தீவிரமான பிரச்சாரத்தை ஆரம்பத்தில் எடுத்த காலகட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பு இருந்துட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த தேவேந்திரகுல வேளாளர் அப்படிங்கிற அங்கீகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க, அதனால எங்களுடைய ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கான ஓட்டு அப்படிங்கிற நிலையில தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பிரச்சாரங்கள் இறுதிக்கட்டத்தை நெருங்கும் போது இந்த ரெண்டு பெரும் தலைவர்கள் மத்தியில் யாருக்கு நாம ஓட்டு போடுறது, பாஜக சார்பாக நிற்கக்கூடிய ஜான் பாண்டியன் அவர்களுக்கு வாக்களிப்பதா அல்லது அதிமுக சார்பாக நிற்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வாக்களிப்பதா அப்படிங்கிற குழப்பமான ஒரு சூழல் இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் திமுக இறங்கி அங்கே வாக்களை அறுவடை பண்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்களும் கணிசனமான வாக்கள் திமுக பக்கம் சாய்வதற்கான ஒரு சூழல் தான் அங்கே இருந்துட்டு இருக்கு. இதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஏற்கனவே சொன்னது போல 8% மேல இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்காங்க. இந்த வாக்கள் எல்லாமே திமுக பக்கம் தான் வருகிறது. திமுக பொறுத்த வரைக்கும் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இது கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் அங்க நம்பி களத்தில் இருக்காங்க. ஏன்னா மதிமுகவுக்கும் அங்க ஒரு செல்வாக்கான ஒரு தொகுதி தான் இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதி. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அங்கு குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த அடிப்படையில் நிற்கும் போதுதான் எல்லா நிலைகளில் வச்சு பார்க்கும் போதும் இந்த சமுதாய அடிப்படையில் பார்க்கும் போதும் வாக்குகள் திமுகவுக்கு திரும்புவதற்கான ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதில் ஒரு முக்கியமான நிகழ்வை வந்து நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த மிக முக்கியமான ரெண்டு தலைவர்கள் மோதக்கூடிய நிகழ்வு இடையில திமுக பொறுத்த வரைக்கும் வாக்குகளை எளிதாக அறுவடை செய்து இந்த தென்காசி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான ஒரு களமாகத்தான் இந்த தென்காசி களம் இருந்துட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் முன்னிலையில் இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கடந்த முறை திமுக வெற்றி பெற்று சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தனுஷ் எம் குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு முக்கியமான பிரச்சனைகள், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு மிக முக்கியமான, அதாவது குற்றாலத்தை வந்து ஒரு உலக புகழ்பெற்ற இதாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சோம், அதுவும் நிறைவேறல. எங்க பகுதிக்கு மெடிக்கல் காலேஜ், சித்தா மெடிக்கல் காலேஜ், பொறியியல் காலேஜ் போன்றவை கொண்டு வரப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சோம், அதையும் செய்யல. மாம்பழ தொழிற்சாலை, எலும்பிச்சம்பழ தொழிற்சாலை, சென்று அதாவது நறுமண பொருள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை முன் வச்சோம், நிறைவேற்றுவதாக சொன்னாங்க. ஆனால் எதுவுமே நிறைவேற்றல. அப்படி பல கோரிக்கைகளை திமுகவுடைய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய நிறைவேற்றல அப்படிங்கிற விமர்சனங்களை முன்வைத்தாலும் இங்க ரெண்டு மாபெரும் தலைவர்கள் மோதக்கூடிய நிகழ்வு மக்களை திமுக பக்கம் திசை திருப்புகிறது. இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்கும்போது திமுக அசூர வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறத நாம உறுதியாகவே சொல்ல முடியும். எங்களோடு இணைந்து தென்காசியின் தொகுதியின் கள நிலவரத்தை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.